கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலை நேர தலைப்பு செய்திகள். பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்தும் அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் விளக்கியுள்ளார். யாழில் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மூலாய் பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வாள்வெட்டினை மேற்கொண்ட நபர் தலைமறைவாகியுள்ளார். இச்சம்பவம் குறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை தம் வசம் வைத்திருப்பவர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குபவர்களுக்கான வெகுமதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. T-56 ரக துப்பாக்கியை தம் வசம் வைத்திருக்கும் சந்தேக நபரை கைது செய்யும் காவல்துறை உத்தியோகத்தருக்கு 10 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குபவர்களுக்கு 7,50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. சந்தேக நபரின்றி துப்பாக்கி மாத்திரம் மீட்கப்பட்டால் காவல்துறையினருக்கு 7,50,000 ரூபாவும், தகவல் வழங்கும் நபருக்கு 5 லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிஸ்டல் ஒன்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டால் காவல்துறையினருக்கு 4 லட்சம் ரூபாவும், தகவல் வழங்குனருக்கு 3,50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. கைக்குண்டுடன் சந்தேக நபர் ஒருவர் கைதானால் காவல்துறையினருக்கு 50,000 ரூபாவும், தகவல் வழங்குனருக்கு 30,000 ரூபாவும் வழங்கப்படும் என காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலணி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இந்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சமூக சுற்றாடல் மற்றும் ஒழுக்கநெறி விழிப்புணர்வு மூலம் சமூகத்தை சிறந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை அடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை திட்டமிடுதல், வழிநடத்தல் மற்றும் செயல்படுத்துதல் கிளீன் ஸ்ரீலங்கா செயல் அணியுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து சேவையில் பெண்களை நியமிப்பதற்கான கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு அமைச்சின் அமைச்சர்கள் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தொடருந்து சேவையில் பெண்களை நியமிக்க முடிவு செய்துள்ளனர். பெண்கள் இன்னும் சில நாட்களில் பேருந்து ஓட்டுநர்கள், விமானிகள் மற்றும் காவலர்களாக பணியாற்ற முடியும். இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அத்துடன் பாடசாலை பேருந்துகளை பெண்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கனவும் எனக்கு உள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அடையாளம் காணப்பட்டு அடுத்த ஆண்டுக்குள் சீரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இளம் குடும்ப பெண் ஒருவரை மிரட்டி தவறான முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசன்குளம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா பம்மைமாடு கிராம அலுவலர் பிரிவில் வசிக்கும் 31 வயது குடும்ப பெண் ஒருவரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அயலில் வசிக்கும் குடும்பஸ்தரான 37 வயது நபர் ஒருவர் தனது வீட்டுக்கு அழைத்து தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளார். அத்துடன் சந்தேக நபரான குடும்பஸ்தர் காணொலி ஒன்றை பதிவு செய்து அதனை வெளியிடுவதாக மிரட்டி குறித்த பெண்ணை மீண்டும் பல தடவை அழைத்து தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளார். இதனால் கர்ப்பமான அந்த பெண் குழந்தை ஒன்றையும் பிரசவித்துள்ளார்.
இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் பூவரசங்குளம் காவல் நிலையத்தில் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் காவல்துறை தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போதும் குற்றம் சாட்டப்பட்ட குடும்பஸ்தர் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மொள்ளியவளை பகுதியில் உள்ள காட்டில் மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 5 ஏக்கருக்கும் குறைவான தென்னை மர உரிமையாளர்களுக்கு உரமானியம் வழங்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். தோட்டங்கள் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழு நாடாளுமன்றத்தில் கூடியபோது அமைச்சர் இதனை கூறியுள்ளார். தற்போது ரஷ்யாவிலிருந்து இலவசமாக உரத்தில் 27,500 மெட்ரிக் டன்களை பயன்படுத்தி தென்னை பயிர் செய்கைக்கான 56,000 மெட்ரிக் டன் கலப்பு உரம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 9,500 மதிப்புள்ள 50 கிலோகிராம் உர மூட்டை இந்த மாத இறுதிக்குள் நாடு முழுவதும் உள்ள தென்னை விவசாயிகளுக்கு 4,000 ரூபாய் சலுகை விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு 36,000 ஏக்கர் தென்னையை புதிதாக நடவும் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பயிற்சிகையை மேம்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு 2.5 மில்லியன் விதை தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். நகரங்களில் நிறுவப்பட்டுள்ள வீதி அடையாளங்களுக்கான சமிஞ்சை இயந்திரங்களால் அதிகமாக எரிபொருளை சிக்கனப்படுத்த முடியும் என மோட்டார் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய நகரங்களில் நிறுவப்பட்டுள்ள 200 வீதி அடையாளங்களுக்கான சமிஞ்சை இயந்திரங்களை பொறுத்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து சமிஞ்சைகள் செயல்பாட்டில் இருக்கும்போது சாரதிகளுக்கு சரியான நேரத்தில் வீதி சமிஞ்சைகளை அது காட்சிப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனால் வாகனத்தின் இயந்திரத்தை இயக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதன் மூலம் எரிபொருள் சிக்கனம் அதிகரிக்கும் என்றும் தேவையற்ற புகைகள் குறையும் என்றும் மோட்டார் போக்குவரத்து துறை மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கான நிதியின் முதல் கட்டமாக 56 மில்லியன் ரூபாய் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இதில் 33 மில்லியன் ரூபாய் சமீபத்தில் நகர மேம்பாட்டு ஆணையத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் மத்திய வங்கியின் ஆளுநரின் படத்தை தவறாக பயன்படுத்தி AI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட மோசடி காணொலிகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இத்தகைய ஏமாற்று காணொலிகள் மூலம் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட முதலீட்டு முறைகளை மத்திய வங்கியின் ஆளுநர் அங்கீகரிப்பதாக போலியாக சித்தரிக்கப்படுகிறது. இவ்வாறான முதலீடுகளுக்கு பொதுமக்களை தூண்டுவதற்காக மோசடி திட்டங்களை வகுப்பதே இத்தகைய காணொலிகளை வெளியிடுவதன் நோக்கமாகும். இந்த காணொலிகள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை கொண்டு மோசடி தரப்பினால் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன எனவும் விழிப்புடன் இருங்கள் என்றும் அத்துடன் இத்தகைய மோசடி நடவடிக்கைகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் எனவும் தெரிவித்துள்ளது. எமது இணையதளத்தில் www.cbsl.gov.lk மற்றும் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்கள் போன்ற இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ மூலங்களிலிருந்து தகவல்களின் சரியான தன்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தகைய சந்தேகத்துக்குரிய தகவல்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ தொடர்பு சேனல்களுக்கு அறிவிக்கவும். இத்தகைய மோசடிகளுக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்களுடன் இலங்கை மத்திய வங்கி தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அறிவித்துள்ளது. இத்தகைய மோசடி நடவடிக்கைகளுக்கு பலியாகாமல் இருக்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரியுள்ளது. இலங்கை முழுவதும் சுமார் 400 பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஆண்டுக்குள் அவை அனைத்தையும் பாதுகாப்பானதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் போது அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நமது நாட்டில் பாதுகாப்பற்ற தொடருந்து கடவைகள் அதிக அளவில் உள்ளன. நேற்றும் கூட அழுத்கம பகுதியில் ஒரு முச்சக்கர வண்டி ஒரு வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது.
400 பாதுகாப்பு தொடர்ந்து கடவைகளை அடுத்த மாதத்துக்குள் பாதுகாப்பானதாக மாற்றி வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்கள் மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் பாதுகாப்பானதாக மாற்றுவோம். மேலும் சிறந்த போக்குவரத்தை உருவாக்க நேரம் எடுத்தாலும் மக்களின் உயிரை பாதுகாக்க அவ்வளவு நேரம் எடுக்கக்கூடாது என பிமல் ரத்நாயக்க சபையில் தெரிவித்துள்ளார். பதுளை மீகக கிவுள அகல உள்பத பகுதியில் இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் பெண் உட்பட 4 காயமடைந்துள்ளதாக கந்தகட்டிய போலீசார் தெரிவித்தனர். இந்த மோதல் சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. மீகக கிவுள பகுதியில் வசிக்கும் 20 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மீகக கிவுள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தகட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் திகாரிய பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று நண்பகல் 12:30 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இத்தீப்பரவலில் விற்பனை நிலையத்தில் பாரியளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். கம்பகா மாநகர சபை தீயணைப்புத் துறையின் 2 தீயணைப்பு வாகனங்களுடன் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தீ விபத்தை தொடர்ந்து நெட்டம்புவ போக்குவரத்து காவல்துறையினர் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் 10ஆங்கட்டை வீதியை முற்றாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் சுமார் 45 நிமிடங்கள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மின்கசிவு காரணமாக இத்தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.